தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? கவலையில் வாடும் பெண். அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக பெண்ணின் கணவர் குற்றச்சாட்டு. தமிழக முதல்வராக மு. க. ஸ்டாலின் பதவி வகித்து வருகிறார். இவர் தேர்தலுக்கு முன்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கடந்த 2022ஆம் ஆண்டு வாக்கு சேகரிக்கும் சமயத்தில் பல்வேறு புகார்களை பெற்றார். சிவகங்கை இந்திரா நகரைச் சேர்ந்த ஷாஜஹான் மனைவி யாஸ்மின் என்ற பெண்ணிடம் மனுவை பெற்றார். அதில் தனக்கு தையல் இயந்திரம் வழங்கி உதவ வேண்டும் என கோரியிருந்தார். இந்த சூழலில் தற்போது வரை அந்த தையல் இயந்திரம் கிடைக்கவில்லை என்று அந்த பெண் வருத்தம் தெரிவிக்கின்றார். பலமுறை புகார் அளித்தும் ஆவணங்களை கேட்டு அலைக்கழிக்கப்படுவதாக பெண் மற்றும் பெண்ணின் கணவர் ஷாஜஹான் இன்று மதியம் சுமார் 1 மணி அளவில் வேதனை தெரிவித்தார். சார் வணக்கம் சார். நாங்கள் திருப்பத்தூர் முதலமைச்சர் வந்தார். முதலமைச்சர் வரும்போது தேர்தலில் நிற்கும் போது எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. 100 நாள் சரி செய்யப்படும், எந்த குறையா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்ததுனால எங்களுக்கு என் மனைவிக்கு மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறையை பெட்டிஷன் கொடுத்தோம். அந்த பெட்டிஷனுக்கு எங்களுக்கு கொடுத்தாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்க சொன்னாங்க. மனு கொடுத்தாச்சு. இதுவரை நடவடிக்கை இல்லை. 10ஆம் தேதி 5ஆம் மாதம் 22 வருஷத்தில் நாங்கள் கொடுத்துருக்கோம் மனுவு. இதுவரை எந்த நடவடிக்கை இல்லை. இப்போ ஆட்சியாளர் அலுவலகத்தில் கேட்டோம்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, புதுசாக எல்லாத்தையும் கொடுங்க, ஆவணங்களும் எல்லாமே கொடுங்க, ஃபோட்டோ கொடுங்க, வருமான எல்லாத்தையும் கொடுங்கங்கிறாங்க. இது எதனால மன உளைச்சல் ஆக்குறான் இதெல்லாம். இப்போ 3 வருஷம் ஆச்சு நான் மனு கொடுத்து, இதுவரை நடவடிக்கை இல்லை. நான் 1100 முதலமைச்சர் மையத்துக்கு ஃபோன் பண்ணி ஓயாமல் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த நம்பருக்கு உங்களுக்கு போங்க, நீங்கள் சரி செய்ய எல்லாமே கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு போங்க, கலெக்டர் போங்க, மனு கொடுங்க அப்படிங்கிறாங்க. இது என்ன நடவடிக்கைன்னு தெரியல. ஓயாமல் திருப்பி கொடுக்க சொல்கிறாங்க. இது எதுக்கு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும் ஒன்றும் புரியல. முதல்ல வருமான சான்று கொடுத்துருக்கு, ஃபோட்டோ கொடுத்துருக்கு, ஆதார் கொடுத்துருக்கு, எல்லாமே கொடுத்துருக்கு, மனு எல்லாமே கொடுத்துருக்கு. கலெக்டர் ஆஃபீஸில் எல்லாமே ரெக்கார்டு இருக்குது, வர சொல்லியிருக்காங்க. ஆனால் திருப்பி எங்களை மன உளைச்சல் ஆக்குறாங்க. இது எதுனால பண்ணுறான்? இவ்வளோ கொடுக்குறாளா, இல்லை இங்கே உள்ள அதிகாரி கொடுக்குறாளா, இல்லை முதலமைச்சர் இது பண்ணலையா என்னன்னு எங்களுக்கு புரியலை. எங்களுக்கு லெட்டராச்சும் எங்களுக்கு அனுப்பணும். தயவுசெய்து இது ஒரு கோரிக்கை எங்களுக்கு லேட் ஆகும் வைக்கும், ஏதாவது ஒரு லெட்ரு அனுப்பவே மாட்டுறாங்க. எல்லா ஆவணம் வாங்கிட்டு உங்களுக்கு சரி செய்ய வேணும், நாங்கள் ஃபோன் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இதுவரையும் ஃபோன் பண்ணலை. திருப்பி இப்போ ஃபஸ்ட்லேருந்து வாங்க அப்படிங்கிறாங்க.